ஓம் 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 கம் கணபதயே நமः. ஓம் சம்சரஸ்வத்யை நமः. ஓம் கும் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வர சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் ஆனோ பத்ராः கிருதவோ யந்து விஸ்வதः. यदा यदा हि साधूनां दुःखं भवति दानव तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम्. अरूपायाश्च मे रूपा अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्युद्दैत्यविनिश्चितम्. ॐ ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति. दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्ते हि स्मृता मतिमतीव शुभां दधासि. दारिद्र्य दुःख भयहारिणिकात्वधन्या सर्वोपकारकरणाय सदार्धचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते. शरणागत दीनार्थपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहि नो देवि दुर्गे देवी नमोऽस्तुते. सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्धैर्यविनाशनम्. रोगान्नशेषानवहंसि तुष्टाः पृष्टादुकामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति. ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां. सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் மகா குருஜனங்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீ தேவி மகாத்மியங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாஜி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மா இது. கடந்த பல சத்சங்கங்களில் நான் நவாங்கத்தை முடித்து அதுக்கு அடுத்தபடியான நவாக்ஷரி மந்திரம் ஜப விதிமுறைகளை தெரிந்து கொண்டோம். இன்னைக்கு 8வது சாப்டர், 7 சாப்டர் தோட முடிச்சுட்டோம். நம்ம 8வது சாப்டரில் வைதீக ராத்திரி சூக்தம், 9வதாக தாந்திரீக ராத்திரி சூக்தம். அப்போது இன்னைக்கு வைதீக ராத்திரி சூக்தம் அப்படிங்கிறதான சூக்தத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சூக்தங்கள் 2 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேவி மகாத்மியத்தை ஒட்டி நிறைய சூக்தங்கள் இருக்கு, லட்சக்கணக்கான சூக்தங்கள் இருக்கு. சுக்தம் எது நல்லதோ, எதனால நம்ம வாழ்க்கையில நல்லது ஏற்படுமோ அதுக்கு சுக்தம்னு பேர். திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் உபாயம், எளிதான வழி. அதுதான் சூக்தத்தினுடைய மகத்துவம். அப்ப இறைவனிடம் நாம் சில நம்மளுடைய தடைகள் எல்லாம் நீங்குவதற்காக செய்யக்கூடியதான பிரார்த்தனைகள் எல்லாமே சுக்த வடிவமாகும். சுக்த வடிவத்தில் ரிஷிகளுடைய உபதேசம் இருக்கிறதுனால அதுக்கு சுக்தம். சும்மா சாதாரணமாக சொல்ற நேரத்தில் அதுக்கு ஸ்தோத்திரம் என்று பெயர். பகவானை ஸ்துதி பண்றது ஸ்துதி அப்படிலாம் சொல்லிக்கலாம். ஸோ சுக்தம் என்றால் வேதத்தோட தொடர்பு இருக்கும். எல்லா மந்திரங்களும் வேத மந்திரங்கள் தான். சும்மா கிருஷ்ணராமா கோவிந்தா சொன்னாலும் அது வேத மந்திரம் தான். எதையெல்லாம் சொல்வதனால அறிவு நல்லறிவாகி நல்லறிவு உண்மையான ஞானத்தை விளக்க வைக்குமோ அந்த அறிவு எல்லாமே வேதமயம். சத்தியம், வேதம் என்றால் சத்தியம் என்றதான அர்த்தம் உண்டு. உலகத்தில் சத்தியம் இறைவன் ஒருவன் மட்டும்தான், மற்றெல்லாம் அசத்தியம். அந்த அசத்தியங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி சத்தியவத்தாக்கக்கூடியதான ஒரு செயலில் ஏற்பாடுகள் தான் படுகிறார் பகவான். இறைவன் அப்படிதான். நல்லவர்களும் மகான்களும் எல்லாம் அவதாரம் எடுத்து வர்றது சும்மா டைம் பாஸ்க்கு வரலை. அவ தர்ம உத்தாரணம் பண்றதுக்காகவும் சத்தியத்தை உத்தாரணம் செய்வதற்காகவும் சத்விஷயங்களை உத்தாரணம் செய்வதற்காகவும் தான் அவதாரம் எடுத்து வருகிறார். அவர்களுடைய பிராரப்த கர்மத்தை தீர்க்கதற்காக அவதாரம் எடுத்து வரலை. அவங்களுக்கெல்லாம் பிராரப்த கர்மத்தை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அதனால சர்வ மந்திரங்களும் வேதமயமானது. அந்த வேதம் என்றால் என்னங்கிறதை நாம் புரிந்து கொண்டோம். இப்போ வேதத்தில் சொன்னபடிதான ராத்திரி சூக்தம் என்னது, தாந்திரிகத்தில் சொன்னதான ராத்திரி சூக்தம் எது, 2 விஷயமாக தெரிஞ்சுக்கிறோம். வேதத்தில் ரிக்வேதத்தில் தசமஸ்கந்தத்தில் வருது மண்டலத்தில் ராத்திரி சூக்தம். ராத்திரி சூக்தம் அதுபோலவே திவா சூக்தம் இருக்கு. காலையில் இருக்கிறதான ராத்திரி காலை மத்தியை அப்படிங்கிறதான எல்லா விஷயத்தையும் ஸ்துதி செய்கிறதான வழிமுறை. கிருதயுகத்தினுடைய ஆரம்பத்துக்கு அப்புறமா மனிதகுலம் முதல்ல இறைவனை பார்த்து வழிபாடு செஞ்சதான மார்க்கம் இந்த பிரபஞ்சத்தையே பராசக்திங்கிறதான தாயினுடைய குழந்தைகளாக தான்
பாவனை பண்ணி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான நட்சத்திரங்கள், செலிஸ்டியல் பாடி சொல்லுவாள், திவ்யத்துவம் இருக்கக்கூடியதான திவ்ய சரீரம் படைத்ததான தேவர்கள், இந்த தாவர ஜங்கமத்தில் சைதன்யம் இருக்கக்கூடியதான அனைத்து பொருளும், சரம் அச்சரம் என்கிறதான சலனமும் சலனமற்றதுமான பொருள்களை எல்லாம் தெய்வமாக கணக்காக ஆரம்பித்தான். இதில் என்ன ஒரு மகத்துவம், இந்த சனாதர்மத்தினுடைய ஒரு பெரிய மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னெல்லாமோ பிறவி எடுத்து கடைசியில் மனித பிறவி வந்தாயாச்சு. இதுதான் அல்டிமேட், தான் ஃபைனல் ஸ்டேஜ். ஒரு ஜீவாத்மாவினுடைய பரிபூர்ணமான பூர்ணதைக்கு காரணமாக இருக்கக்கூடியதான பிறவிதான் மனித பிறவி. ஆகவே மனித பிறவி எடுத்தாச்சு. மனித பிறவி எடுத்த பிறகு நாம் செயல்படக்கூடியதான எல்லாத்துக்கும் நாம தான் அக்கௌண்டபிள், நாம தான் ரெஸ்பான்சிபிள். காரணம் என்னன்னா, மற்ற ஜீவராசிகளுக்கு எல்லாம் இல்லாத மனத்தத்துவம் நமக்கு இருக்கு. மனசினால, கர்மத்தினால, வாக்குனால, 3 நாளையும் செயல்படக்கூடியதான ஒரு மகத்துவம் மனித ராசிகளுக்கு இருக்கு. அதனால மனிதர்கள் செய்யக்கூடியதான புண்ணிய பாபம், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் மனிதனே தான் ரெஸ்பான்சிபிள், அக்கௌண்டபிள். அவன் தான் காரணக்காரன். அப்பேற்பட்டதான அந்த மனித வாழ்க்கையில் பாவம் செய்யறதுக்கு ஏராளமான வழிகள் இருக்கு, புண்ணியம் செய்வதற்கு வழிகள் ரொம்ப கம்மி. இப்போ மகான்கள் பார்த்தார்கள், இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடியதான பாமரர்களான சரியான வித்துவம் இல்லாதவர்கள் சும்மா கர்மாவில் மட்டும் அடிவாங்கி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இந்த மனித வாழ்க்கையை கெடுத்து விடுகிறார்கள். அவர்களை உத்தாரணம் செய்ய வேண்டும் என்கிறதான முயற்சியில் ஆதி பகவான், ஆதி யோகி, ஆதி பரமேஸ்வரன், ஆதி குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியிடமிருந்து சீடர்களாகி வந்ததான சனகசரந்திர சனத்குமாராதிகள் போன்றதான மகர்ஷிகள், அதுபோலவே பரமேஸ்வரனுடைய உத்தம பக்தர்களான பல மகர்ஷிகள், மகான்கள், மார்க்கண்டேய மகர்ஷி, பிரம்மர், விஷ்ணு, பல விதமான மகர்ஷிகள், இவர்களெல்லாம் இறைவனை ஸ்துதி பண்ணி பாடி 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 என்ன கண்டுபிடிச்சா அப்படின்னா, இந்த இறைவன் தான் எல்லாமாகவும் இருக்கார். இறைவன் அல்லாத ஒரு பொருள் உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்படி ஒன்று இருக்கு என்றால் அது அசத்தியம். அதுதான் பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதர் தன்னுடைய அத்வைத வேதாந்தத்தில் ஸ்பஷ்டமாக்குறார். அப்போ இறைவனை தவிர வேறு எல்லாம் எதை பார்த்தாலும் அதெல்லாம் பொய், மித்தையானது, நாசத்தை அடையக்கூடியது, நிரந்தரமானது அல்ல. அதனால மனிதர்கள் இயற்கையாகவே அவங்க இந்த பூமியில் இருக்கக்கூடியதான காம விகார விசாராதிக்கு வசப்பட்டு பலவிதமான பாவ செயல்களை செஞ்சு உடம்புக்கும் நோயை உருவாக்கி, மனசுக்கும் நோயை உருவாக்கி, இவர் இரண்டு பேருடைய நோயினால அந்த ஜீவாத்மாவையும் நோய் வடிவமாக்கி மொத்தமாகவே இந்த ஜென்மாவை குட்டிச்சவராக்குறது. அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறதான எண்ணத்தோடு தான் மகான்கள் உத்தாரம் பண்ணி அவர்கள் பலவிதமான அவதார உருவத்தில் நம்ம பாரத தேசம் தான் எல்லாத்துடைய ஹெட் ஆஃபீஸ். இங்கிருந்தால் மற்ற இடங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகணும். எல்லாமே இங்கிருந்தால் எல்லாம் போயாக வேண்டும். அது ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன் ஆகட்டும், இல்லை கடைசி ஆகட்டும், எல்லாம் இங்கே தான். இந்த பாரத தேசத்தை ஒட்டித்தான் சர்வம். எந்த மதம் எதை வேணா கிளைம் பண்ணிக்கிட்டும் பரவாயில்லை. அதனால பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதால் அனைத்து தத்துவங்களும் இறைவனுடைய வடிவம் அப்படின்னு வச்சுட்டு விட்டோமானா அது பொய் தான். இருந்தால் கூட அதெல்லாம் இறைவன் தான். இந்த சனாதனத்தில் தான் பசு பட்சி மிருகாதிகள் எல்லாருமே தெய்வத்துக்கு சமம், மனிதர்கள் தெய்வத்துக்கு சமம், காத்து தெய்வத்துக்கு சமம், பஞ்சபூதங்கள் தெய்வத்துக்கு சமம். அனைத்து பொருள்கள்லையும் இறைவனுடைய வடிவத்தை பார்த்து அதில் இறைவனுடைய சக்தி, இறைவனுடைய சைதன்யம் இருப்பதனால்தான் அந்த ஒரு பொருள், அந்த ஒரு தத்துவம் இந்த பூலோகத்தை நம்மோட சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறதான ஒரு கன்விக்ஷன், ஒரு அறிவு, இதுதான் வேதத்தின் வழியாக அடைந்தார்கள். அதனால கேவலம் நம்பர் 1 2 3 4 அந்த நம்பர் கூட தெய்வம் தான். ஏகாச்சமே, த்ரச்சமே, பஞ்சசமே, சப்தச்சமே, நவச்சமே, ஏகாதசச்சமே, திரையோதசச்சமே, பஞ்சதசமே, இப்படி நம்பர்ஸுக்கு கூட அக்கங்கள், நம்பரு கூட தெய்வங்கள் தான். காகிதம் சரஸ்வதி, பேப்பர் எழுதுற வித்தை சரஸ்வதி, சர்வவிதமான ஐஸ்வர்யங்கள் மகாலட்சுமி, எல்லா விதமான சக்தி செயல்பாடுக்கு கூடியதான சர்வம் துர்க்கை, தபக்கோலம் என்றால் பரமேஸ்வரன், அழகான வடிவம் என்றால் மகாவிஷ்ணு, தியான வடிவம் என்றால் பிரம்மா. இப்படி எதில் எடுத்தாலும் காத்து வாயு பகவான், நெருப்பு அக்னி பகவான், இரவு ராத்திரி தேவி, பகல் தியாவா தேவி, ஆகாயம் ஆகாய தேவி, இப்படி சர்வத்திலையும் இறைவனுடைய திருவடிவத்தை பார்த்து 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 ஒரு மனிதன் தனக்குள்ளேயே தன்னையே தெய்வ வடிவமாகவும் தத்துவமசி அசி தத்துவம்
அப்படிங்கிறதான அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறதான ஒரு கன்விக்ஷனுக்கு கொண்டு வரத்துக்காக செஞ்சதான முயற்சிகளில் ஒன்று தான் இந்த ராத்திரி சுத்தம். அனைவருக்கும் தெரியும் ராத்திரி என்றால் இருட்டு. இருட்டு என்றால் அஜ்ஞானம் அல்லது இக்னரன்ஸ், இல்யூஷன், மாயை, இதெல்லாம் இருட்டுக்கு சமம். உலகத்தில் இருட்டு அதிகமாக இருக்கு, பிரகாசம் கம்மியாக இருக்கு. பிரகாசம் தன்னுடைய சக்தியினால இருட்டை விலக்கிறது. விலகி எங்க போகும்? அந்த இருட்டு அதுக்குள்ளதான் இருக்கு. அந்த இருட்டுக்கு மேலதான் அந்த பிரகாசம் ஜொலிக்கிறது. அந்த பிரகாசம் மறைந்து விட்டால் திரும்பி இருட்டு வெளியில வந்து. வைதிக மதப்படி ஒரு ராத்திரி சுத்தம் உருவாக்குறார்கள். அதுபோலவே தாந்திரிக மதப்படி ஒரு ராத்திரி சுத்தத்தை உருவாக்குறார்கள். வைதீகம், தாந்திரிகம், கர்மகாண்டம் அப்படிங்கிறதான 3 விதமான உபச்சாராதிகள் நம்முடைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த வைதீக ராத்திரி சுத்தம் என்ன சொல்றது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கத்தான் இன்னைக்கு முயற்சி செய்யறோம். அஸ்ய ஸ்ரீ ராத்திரி சூக்தஸ்ய குஷிக ரிஷிகி, குஷிகன், கௌஷிகன் அல்ல, குஷிகன். குஷிகன் அப்படிங்கிறதான ஒரு ரிஷிதான் இந்த ராத்திரி சூக்தத்தை உருவாக்குறார். அவர் தான் அதனுடைய கர்த்தா. அதனால அஸ்யா, என்னுடைய ஸ்ரீமானான ராத்திரி சூக்தத்தினுடைய குஷிக ரிஷிங்கிறதான ரிஷியை நான் என்னுடைய சிரசிலை வந்தனம் செய்கிறேன், அமரச் செய்கிறேன். அவர்களை அந்த மகாத்மாவை இங்கே அமர்த்தி உட்கார வைத்து அவருடைய அனுகிரகத்தினால நான் சொல்லக்கூடியதான இந்த மந்திரங்களுக்கெல்லாம் பலன் உண்டாகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்ப முதல்ல ரிஷியை சொல்லி சிரோபத்மத்தில் அவருக்கு ஆசிரமத்தை கொடுத்து விட்டார்கள். ராத்திரி தேவதா, ராத்திரியை ஒரு தேவி ரூபத்தில், ராத்திரிக்கு ஒரு தேவி இருக்கா, பகலுக்கு ஒரு தேவி இருக்கா. 6 காலங்கள் இருக்கு. காலையில 3, இரவுல 3, ஈவினிங் 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும், 10லிருந்து 2 மணி வரைக்கும், 2லிருந்து 6 மணி வரைக்கும். முதல்ல அந்த இரவு நேரம் வர நேரத்தில் 6 மணியிலிருந்து சந்தியா நேரம், இரவிலிருந்து 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடியதான சமயம், அது துர்கா காலம் என்றதான பெயர். அதன் பிறகு 10ல் இருந்து இரவு 2 மணி வரைக்கும் பத்ரகாளி காலம், இரவு ஏர்லி மார்னிங் 2 மணியிலிருந்து சூரியோதயம் 6 மணி காலையில வரையில் சரஸ்வதி காலம் அப்படின்னு பேர். பகலிலையும் தேவிதான் இருக்காள், இரவிலையும் தேவிதான் இருக்காள். எதற்காக இந்த தேவி வடிவமாக சொல்லியிருக்கார்கள்? இருட்டென்றால் தமசு என்று எல்லாருக்கும் தெரியும். தமத்தினுடைய வர்ணமும் நீல கலர்ந்ததான கருப்பு கலர் தான் தமசனுடைய வர்ணம். அந்த நீலகண்டனான பரமேஸ்வரனுடைய வாமபாகத்தில் அமர்ந்திருக்கிறதான சக்தி பத்னி தான் இந்த பகவதி, இந்த ராத்திரி தேவிங்கிறதான பராசக்தி. தமோகுணத்தினுடைய இரவு நேரத்தில் தமோகுணத்தினுடைய சக்தியினால பிரபஞ்சத்தில் இருந்த இருட்டு வெளியே வருது, தலை நிவர்த்தி பார்க்கறது. அப்போ அந்த இருட்டு நமக்கு என்னெல்லாமோ நடக்கிறது. இரவென்றாலே ஒரு பயம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எல்லாருக்கும். நமக்கு மட்டும் இல்லை, பசு பட்சி மிருகாதிகளில் இருந்து சமஸ்த ஜீவராசிகளுக்கும் இருட்டு இரவு என்றால் ஒரு பயம் உண்டு. புலியாகட்டும், நரியாகட்டும், மானாகட்டும், பட்சிகளாகட்டும், யாருக்கும் பயப்படாத வூல்ஃப் இருக்க, அது கூட அத்தனை பேரும் பயப்படுறார்களா. பாம்பு கூட படுத்து தூங்குறது அப்படிங்கிற மாடத்துக்கு. இப்படி இருட்டை எல்லாருக்கும் பயம். பிரகாசத்தை பார்த்துட்டா போற எல்லாருக்கும் புன்சிரிப்பு ஏற்படுகிறது. அதனால ஒரு மனிதனுக்கு அதிகம் பயம் இருக்கக்கூடியதான நேரம் என்பது இருட்டு இருக்கக்கூடியதான இரவு நேரம். அப்ப இந்த இரவு நேரத்துல என்னை காப்பாற்ற வேண்டும், என்னுடைய பிரஜைகளை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பக்தர்கள் அந்த ஆதிசக்தியான பராசக்தியிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். ஆகவே இரவு என்பது சக்தியினுடைய ஒரு பரிணாமம், ஒரு பரிமாற்றம், ஒரு டிரைவ்டு ஃபார்ம், இல்லைன்னா ஒரு சக்தி. அந்த சக்தி தான் இரவாகவும் பகலாகவும் சந்தையாகவும் சதா சர்வகாலமாகவும் இருக்காள். காலாதி காலமாக காலராத்திரியாக இருக்கக்கூடியவள் நமச்சண்டிகா தேவி. அதனால அந்த ராத்திரி தேவியை நான் என் இதயவத்தத்துக்குள்ளே ஸ்மரண செய்கிறேன். ராத்திரி தேவதா காயத்ரி சந்தகா, காயத்ரி அப்படிங்கிறதான சந்தஸ்ல இந்த திருமந்திரத்தை உருவாக்கி இருக்கார்கள். யாருக்காக எதற்காக ஜபம் செய்கிறோம் என்றால் ஜெகதம்பா பிரீத்தியர்த்தை, ஜெகதம்பாவருடைய பிரீதிக்காக. இங்க ஜெகதம்பா என்று யூஸ் பண்றா, பராசக்தினோ பகவதினோ சொல்லாம ஜெகதம்பா என்று சொல்ல. காரணம், இந்த ஜெகத்தை ஒட்டித்தான் இருக்கு இந்த இருட்டுங்கிறதான இரவு நேரம். ஜெகத்துல ஒரு பக்கம் இருட்டாக இருக்கும், ஒரு பக்கம் பிரகாசமாக இருக்கும். ஜெகதம்பா பிரீத்தர்த்தே, இந்த ஜெகதம்பா அப்படிங்கிறதான மகா திருவரசுந்தரனுடைய பிரீதிக்காக சப்தசதி பாடாதௌ ஜபே விநியோகா. சப்தசதி அப்படிங்கிறதான பாடத்தை, பாடம் என்றாலே என்ன, ரொம்ப கிருத்தநிஷ்டையோட படித்து கொள்ள வேண்டியதான ஒரு வழிமுறைக்கு தான் பாடம் என்றதான பேர் வரும். அதனால்தான் இங்க
பாடாதோ ஜெபே விநியோகா. சப்தசதிங்கிறதான பாடத்தை ஜெபம் செய்வதற்கு முன்னோடியாக இந்த தெய்வீகமான ராத்திரி சூக்தத்தை நான் ஜெபம் செய்கிறேன். ஏன்னா இரவு தூங்கின பிறகுதான் மறுநாளைக்கு தான் இந்த யாகட்நாதிகள் ஜெபபாராயணம் எல்லாம் ஆரம்பிக்க போறோம். அது நிச்சயம். அப்ப முதல்ல என்னது இரவு? முட்டை இந்த கோழியா, கோழி இந்த முட்டையை கட்ட அந்த கேள்வி இதுன்னே இருக்கிற மாதிரியே இரவுக்கு அப்புறம் பகல் வந்துதா, பகலுக்கு அப்புறம் இரவு வந்துதா? மனிதர்கள் தேவ பிரீதிக்காக செய்யக்கூடியதான அனைத்து விஷயங்களும் பகல் நேரம் என்பதனால இரவுக்கு அப்புறம் தான் பகல் வரும். அதனால முதல்ல இரவு நாளைக்கு செய்வோம்னு வைக்கிறாளே தவிர இன்னைக்கு செய்யற மாதிரி யாரும் சொல்றதில்லை. அப்ப நாளைக்கு செய்யறோம் அப்படின்றா இன்று இரவு முடிச்சாக வேண்டுமே. அப்போ அந்த இரவு நேரம் தூங்குற நேரத்துல தூங்குறதுக்கு முன்னோடியாக இந்த ராத்திரி தேவியை வணங்குறது ஒரு வழிமுறை. அதைத்தான் இந்த குஷிக மகர்ஷி, குஷிக ரிஷி என்பவர் சொல்லி கொடுத்ததான 8 ருக்குகள், 8 விதமான மந்திர வரிகள் இருக்கக்கூடியதுதான் இந்த ராத்திரி சூக்தம், வைதீக ராத்திரி சூக்தம். வைதீக ராத்திரி சூக்தத்துக்கு அப்புறமா தாந்திரிக ராத்திரி சூக்தத்தை நம்ம கற்றுப்போம். இதுல முதல் வரியில் என்ன சொல்றா அப்படின்னா, ஓம் ராத்திரி, ஓம் ராத்திரி, ஓம் பகல், ஓம் ராத்திரி, ஓம் சந்தியா. இப்படி அந்த ஓம் இல்லை அப்படின்னா எந்த அந்த ப்ரீஃபிக்ஸ் இருக்கே அந்த அடைமொழி முதல்ல அது சொல்லலை அப்படின்னா எதுவும் இல்லை. அப்புறமா அப்போ ஓம் தான் ராத்திரியாக இருக்கா, ஓம் தான் பகலாக இருக்கா, ஓம் தான் சந்தியாவாக இருக்கா. அப்படி ஓம் ராத்திரி வியக்யதாயதி புருத்ரா தேவ்யா அக்ஷபிஹி விஸ்வா அதிஸ்ரீயோ அதிதா. ஓம் ராத்திரி வியக்யதாயதி புருத்ரா தேவ்யக்ஷபிஹி விஸ்வா அதிஸ்ரீயோ அதிதா. அப்படின்னா ஓம் பிரணவ மந்திரம், பிரணவ மந்திரத்தினுடைய அடிப்படையில அதனுடைய திவ்ய சைதன்யமாக இருக்கிறதான ராத்திரி என்கிறதான அந்த இரவு நேரம் வெக்யதாயிதி பூரா பறந்து பரவி கிடக்கிறது. இந்த ஆகாயத்தை பூர்ணமாக இரவு நேரம் பாய் விரிச்சா போல அப்படி விதானம் பண்ணி இருக்கிற மாதிரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு. புருத்ராஹா, புருத்ரா அப்படின்னா மல்டிபிள், நிறைய நிறைய நிறைய, அதாவது ஒவ்வொரு பார்ட்டிக்கிள்லையும் இந்த இருட்டை பார்க்க முடிகிற அளவுக்கு கண்ணால் நாம் எந்த அளவு தூரத்துக்கு பார்க்கிறோமோ அந்த தூர அளவுக்கு இருட்டுமயமாக தேவ்யகா அக்ஷபிகி, திவ்யத்துவமான அந்த தேவி அக்ஷபிகி அப்படின்னா க்ஷோபம் இல்லாதது, அழிவில்லாதது, ஸ்கேர்சிட்டி இல்லாதது, எதேஷ்டமாக நிறைய இருக்கக்கூடியது, டைவர்சிஃபைடு சொல்லுவாள் இங்கிலீஷ்ல. அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆக இருக்கிறது இந்த த்ரூ அவுட் ஆகாயத்தில். நம் கண் எது வரைக்கும் எட்டுமோ அது வரைக்கும். ஏன்னா எந்த பக்கம் இருட்டாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல வெளிச்சமாக இருக்குங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த வெளிச்சமாக இருக்கிற பாகத்தில் சிவன் இருக்கார், இந்த இருட்டாக இருக்கிற பாகத்தில் சக்தி இருக்கார். இரவு என்பது பகலினுடைய மனைவி, பகல் என்பது இரவினுடைய கணவன். விஸ்வா அந்த உலகம் பூராவும், அதி அது உள்ள கம்ப்ளீட்டாவே என்டையர், அதுக்கு மேலாக ஸ்ரீயோ அதிதா. ஸ்ரீ என்றால் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதான பலவிதமான ஆபரணங்கள், மந்திர தந்திர யந்திராதிகள் வழியாக இருக்கிறதான பொருள்கள், இது எல்லாத்தையும் ஸ்ரேயஸ்கரமாக ஸ்ரீயா அப்படிங்கிறதான நாமத்தினால சொல்லப்படுகிறது. இரவு என்கிறதான தேவியை பராசக்தி என்று அழைக்கிறார்கள், சண்டிகா என்று அழைக்கிறார்கள். அந்த சக்தி தேவி எண்ணித்துக்க முடியாத அளவுக்கு பல விதமாக பல ரூபங்களாக மாறப்பட்டு ராத்திரி தேவி என்கிறதான பேரில் உலகத்திற்கதான ஜீவராசிகள் எல்லாம் அட்ராக்ஷன், அவர்கள் எல்லாம் வசீகரிக்கக்கூடியதான தனக்குள்ளே இழுத்துக்கக்கூடியதான நட்சத்திர மண்டலங்களாகவும் சந்திர மண்டலமாகவும் எல்லாம் சோபிக்கிறார். அங்கங்க சோபிக்கிறது, இருந்தாலும் இருட்டு. அந்த இருட்டிலையும் நான் சின்ன சின்ன சின்னதான ஸ்பார்க்கிள்ஸ், இந்த ஸ்டார்ஸோடு கலர்ஸ் நம்மளால கண்ணால பார்க்க முடியறது. அதெல்லாம் இந்த பிரபஞ்சாகாரமாக வாஸ்டா இப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆக இருக்கிறதான இந்த வைஷ்ணவ ரூபிணி விஷ்ணு என்றாலே எவர் பர்வேடிங்னு அர்த்தம், எல்லா இடத்துலையுமாக வியாபித்திருக்கக்கூடியது. அப்படி வியாபித்திருக்கக்கூடியதான இந்த இருட்டுல அங்கங்க நட்சத்திரங்கள், அதுபோல பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதான சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் அம்பாளுடைய திரு உடம்புல அணிந்திருக்கக்கூடியதான வித்தியஸ்தமான ஆபரணங்களுக்கு சமமாக சோபிக்கக்கூடியவள். அதை தன்னுடைய உடம்பிலே போட்டுக்கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாள். எல்லாருக்கும் தெரியும், இரவு நேரத்தில் தான் உலகத்துக்கு தேவையான நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. பகல் நேரத்தில் உலகத்துக்கு தேவையான நல்ல காரியங்கள் கம்மியாக தான் நடக்கிறது. பகல் நேரத்தில் தான் ஜனங்கள் அதிகமாக பாவம் செய்கிறார்கள். இரவு நேரத்தில் பாவம் செய்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா மனித குலத்துக்கு ஆக்டிவிட்டி கம்மியாகிறது.
பல விலங்குகளுக்கும் ஆக்டிவிட்டி கம்மியாகிறது, பிரபஞ்சமே தூங்கிறது. தமசுங்கிறதான அந்த சக்திக்கு அடிமையாய் தூங்கிறது. செயலற்ற நிலைக்கு பாவகர்மா கம்மியாகத்தானே இருக்கும். செயல் இருக்கிற வரைக்கும் தானே பாவ புண்ணியம் என்பது ஒன்று இருக்கும். அதைத்தான் நீங்க ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்கணும். அப்படி உலகம் பூராவும் நிறைந்திருக்கக்கூடியதான திவ்யத்தம் இருக்கக்கூடியதான இந்த மகாசக்தி, அந்த சக்தியை நான் ராத்திரி தேவி என்கிறதான பேரில் என்னுடைய மனசினால ஸ்மரணை செய்கிறேன், நமஸ்காரத்தை செய்கிறேன். அந்த ராத்திரி தேவி என்னை காப்பாற்ற வேண்டும், சதா சர்வ காலத்திலையும் என்னை காப்பாற்ற வேண்டும். அது மட்டுமில்லாமல் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் எனக்கு தர வேண்டும். உலகத்திலே ரொம்ப ஐஸ்வர்யங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு ஐஸ்வர்யம் படுத்தா தூங்குறது. சில பேர் தலையாணியை மூந்து பார்த்தா பிறகு தூங்கிடுவா, இந்த பூமி வாசம் பட்டா பிறகு தூங்கிடுவா. சில பேருக்கு வயசாகிற நேரத்தில் இந்த மாதிரி வரும் அனுபவம். இப்போ எனக்கு ஏதாவது படிக்கலாமா பார்க்கலாமா அப்படின்னு புஸ்தகத்தை எடுத்துட்டேன்னா ஒரு 8:30-9 மணியில் ஆட்டினா மண்டப்படான்னு கீழ் விழுந்துடுறது டேபிளில். முடியலை. நானும் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். என்ன படித்தாலும் என்ன தெரிஞ்சிருந்தாலும் என்ன புரிஞ்சிருந்தாலும் மனசை கண்ட்ரோல் பண்ணி ஏகாகிர சித்தத்தோட ஜெகதம்பியான பரமேஸ்வரியை சதா சர்வகாலமும் தியானத்தில் வைத்துக்க முடியுமானா நம்ம பிரம்ம ரிஷிக்கு மேல்பட்ட ஒரு ரிஷியாகி விடுவோம். அது இல்லாத பட்சம் என்ன கத்துண்டு உலகத்தில் பிரயோஜனம் இல்லை. அண்ட் சர்வம் யார் எத்தனை பெரிய மகாத்மா எதை பற்றி பேசினாலும் இந்த பிரம்மத்தை பற்றி தான் பேச போறா. பிரம்மத்தினுடைய மல்டிபிள் வேர்ஷன்ஸ், டிரைவ்டு வேர்ஷன்ஸை விஷ்ணுவாகவோ பிரம்மனாகவோ முருகனாகவோ கணபதியாகவோ நதியாகவோ தடாகமாகவோ மலைகளாகவோ பஞ்சபூதங்களாகவோ என்னெல்லாமோ விதத்தில் வியாக்கியானம் பண்ணியிருப்பார்கள். ஆனால் என்ன சொன்னாலும் அது பிரம்மன் தான். அப்போ இதுக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா ஃபர்தர் வாட் இஸ் தேர் டு லேர்ன் ஃபர்தர்? ஒன்றும் வேண்டாம். அதனால தான் எதையுமே படிக்க விரும்புறதில்லை. ஒன்றும் தேவையில்லை. நத்திங் வில் கம் இன் டைமுக்கு. நகி நகி ரக்ஷதி டுங்கிரிங்கிறனே பகவத்பாத சொல்கிற அது மாதிரி. ஆனால் நம்மளுடைய பாவம் செய்யறதுல குறைச்சல் கிடையாதே, அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்குமே 24/7. அப்போ அதையெல்லாம் போக்குறதுக்கு ரொம்ப உச்சிதமான மார்க்கம் சத்கதா சிரவணம். சத்கதா சிரவணம் பண்ணினா பாவம் நம்ம கையிலிருந்து அப்படி விலகி போயிடும். சின்ன 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 பூச்சியெல்லாம் இருக்கக்கூடியதான ஏதாவது தானியங்களை தூக்கி வெயிலில் வச்சா எப்படி எல்லாம் அடிச்சு கட்டுன்னு வெளியில் போயிடுமோ அந்த தானியத்தை விட்டு, அது மாதிரி எதா சூரியா உதயதே ததா அந்தகாரம் நசதி. சூரிய உதயம் ஆனதுமே இருட்டு அப்பிரத்யட்சமாகிற மாதிரி நம்மளுடைய பாவங்கள்லாம் பண்டில் கணக்கில் நெருப்பில் விழுந்துடும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால சத்கதா சிரவணம், இறைவனுடைய திருநாமங்களுடைய மகாத்மத்தை யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் சொல்கிறார்களோ காதை கொடுத்து கேட்கணும், அதில் மனசை உரைக்க வைக்கணும். அதிலிருந்து ஏதாவது ஒரு சத் விஷயங்களை நாம் உட்கொள்ள வேண்டும். கேட்டதை புரஸ்கரணம் பண்ணி திரும்ப 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 நிதித்தியாசனம் பண்ணணும். அப்படி நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலையும் இந்த திவ்யத்தம் என்கிறதான ஆன்மீக சக்தி இறங்கி ஊறிடும் அந்த உடம்புல. அதுதான் நமக்கு நல்வழியை காட்டும். அதுதான் நம்மளே தெய்வத்தமாக்கி மாற்றும். இந்த ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். பல நேரத்தில் இதை நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது எனக்கே கேட்டுக்கிறதுக்கு தான். நான் ரெகுலராக கேட்டுட்டே இருப்பேன். யார் சொன்னா நான் கேட்கணும். சத் விஷயங்கள் சொல்கிறா அப்படின்னா காதை கொடுத்து கேட்கணும். அதுக்கு அபரிமிதமான புண்ணியம் உண்டு, ஞானமும் கிடைக்கும். அப்படி அந்த இருபதேவியை என் மனசா வாச்சா கர்மனா நான் தியானம் செய்கிறேன். என்னை இந்த தேவி எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் காப்பாற்ற வேண்டும். ரொம்ப முக்கியமாக இரவு நேரத்தில். அன்றைய காலத்தில் இந்த மாதிரி லாக் அண்ட் கீ எல்லாம் போட்டு பெரிய ஆர்சி வீடுகள், பங்களா, கேட் கீப்பர், நாய் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய மகர்ஷிகள் மகான்கள் எல்லாம் காட்டில் சின்ன 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 குடில் கட்டி ஹெர்மிட்டேஜ் ஒவ்வொரு குடிலில் படுத்து தூங்கிட்டு இருப்பார்கள். அவங்களுக்கு பலவிதமான வன்யஜீவிகளுடைய அட்டாக் இருக்கலாம். அது இல்லைன்னா இந்த துஷ்ட ஜந்துக்களுடைய ஸ்பர்சனம் ஏற்படலாம், பாம்பு துவம்சம் பண்ணலாம், இல்லை துஷ்டாத்மாக்களுடைய ஆவி தாக்கலாம். இப்படி என்னெல்லாமோ பிரச்சனைகள் இருக்கு. அவங்கெல்லாம் குகைக்குள்ளேயும் இந்த மாதிரி குடிலையும் எல்லாம் வாசம் செய்து வந்தார்கள். அப்போ அவங்களுக்கெல்லாம் பயத்திலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, தனக்கு கண்ணுக்கு முன்னாடி காணக்கூடியதான பரம சத்தியத்தை தெய்வமாக உட்கொள்ள வேண்டும். சந்தி நேரம் ஆயிடுத்து, சன்செட் ஆயிடுத்து அப்படின்னா மறுநாளைக்கு காலையில வரைக்கும் இருட்டோ இருட்டு, எங்கா பாரு இருட்டு. அப்ப இந்த இருட்டையே தெய்வமாக்கி விட்டா அந்த இருட்டிலிருந்து பயம் போயிடுமே. பகவான் யாரும் பயப்பட மாட்டா. உத்தமனான ஒரு பக்தன் பகவான் பயப்படுவான் நான் மாட்டேன். பகவான்கிட்ட பிரேமையும் பகவான்கிட்ட அன்பும் இருப்பதனால இறைவன் நம்மளை எப்படியும் காப்பாற்றுவார். கந்த சஷ்டி கவசத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வியாக்கியானம் பண்றாரு. நான் எந்த தப்பு பண்ணாலும் பொறுக்க வேண்டிய உன் கடமை, பிகாஸ் நான் உன்னுடைய குழந்தை. அதுபோல எதனால நமக்கு பயம் உண்டாகிறதோ அதையே தெய்வமாக்கிவிட்டா வேலை விட்டுதே. அப்போ எல்லாரும் என்ன பண்ணா அப்படின்னா, சூரிய அஸ்தமனமாகி இந்த இரவு வந்ததுமே இரவை ராத்திரி தேவி என்று அழைத்து அந்த தேவியிடம் சரணாகதி அடைகிறார்கள். அம்மா, எங்களுடைய பயத்தை போக்குமாறாக எங்களை காப்பாற்ற வேண்டும், துஷ்ட ஜந்துக்களிடமிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும்,
பிரேத பூத பிசாசங்கள்கிட்ட எங்களை காப்பாற்ற வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் எங்களுக்கு யார்கிட்ட இருந்தெல்லாமாவதும் அட்டாக் கிடைக்குமானா அவங்ககிட்ட என்ன காப்பாற்ற வேண்டும். இந்த பிரத்யட்சமாக கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடியதான இந்த இரவை, இந்த ராத்திரியை நாங்கள் எங்களுடைய பெற்ற தாயை போல தெய்வமாக கருதி மனசா வாச்சா கர்மனா உன்னை பிரார்த்தனை செய்து நீ என்னை காப்பாற்றுவாய்ங்கிறதான நம்பிக்கையில உறுதியில நாங்கள் இப்போ சயனம் செய்ய முயற்சி செய்கிறோம், படுத்துக்க போறோம். அப்ப தூங்கறதுக்கு முன்னாடி ஜபிக்க வேண்டியதான சுத்தம் இது ராத்திரி சுத்தம். அதனாலதான் இரவு நேரம் தூங்குற நேரத்துல நம்மளுடைய உடம்பில் பலவிதமான கழிவுகள் ஏற்படுகிறது. நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் அழிஞ்சு போகிறது. இதெல்லாம் அழிஞ்சு போயிட்டு சரீரம் சுத்தமான சரீரம் ஆகிறது. அந்த சுத்தமான சரீரத்துக்கு பேர் தான் ஐஸ்வர்ய உடம்பு, ஐஸ்வர்ய சரீரம். அப்போ இரவு நேரத்துல பரமேஸ்வரி அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாள் என்றால் நம்பர் 1 ஐஸ்வர்யம் படுத்தா தூங்கணும். நல்ல காட நித்ரை. தூக்கத்துல பிரெயின் எல்லா விதமான கிளஸ்டர்ஸையும் கிளியர் பண்ணும். இந்த கழிவறையிலிருந்து இருக்கக்கூடிய ஐட்டங்கள் எல்லாம், கிட்னி எல்லாம், குடல், இதெல்லாம் கிளியர் பண்ணி பர்ஃபெக்டா இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யம். ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு பெரிய ஐஸ்வர்யம். ஆரோக்கிய லட்சுமியாக அம்பாள் அனுகிரகம் பண்ணிட்டாளானா மிச்சம் எல்லாம் வர வழியில பார்த்துக்கலாம். அதனாலதான் இந்த ராத்திரி சுத்தத்துக்கு இவ்வளவு மகத்துவத்தை கொடுத்துருக்கா. அப்படி அந்த சர்வவிதமான ஐஸ்வர்யத்தையும் இருட்டு என்கிறதான இந்த ராத்திரி தேவி எப்படி இந்த பிரபஞ்சம் பூராவும் இப்படி பறந்து கிடக்கிறாளோ அது மாதிரி பலவிதமான ஐஸ்வர்யங்களால என்னை நீ அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கக்கூடியதான முதல் மந்திரம் தான் ஓம் ராத்திரி வெக்ஷதாயதி புருத்ரா தேவ்யாக்ஷபிஹி. தேவ்யா அக்ஷபிஹின்னு வாசிக்கலாம். தேவ்யாக்ஷபிஹி விஸ்வா அதி ஸ்ரீயோ அதிதா. இரண்டாவது ஓர்வப்ரா அமர்த்தியா நிவதோ தேவ்யும் த்வதஹ ஜோதிஷா பாததே தமஹா. ஓர்வப்ரா அமர்த்தியா நிவதோ தேவ்யும் த்வதஹ ஜோதிஷா பாததே தமஹா. ஓர்வா அப்படின்னா ரொம்ப பூர்வ காலத்திலேருந்து இருக்கக்கூடியவள். இந்த இருட்டு என்பது இன்னைக்கும் பிரம்மாண்டத்துல பல கோளங்களுக்கு பிரகாசம் பட்டதே கிடையாது. அங்க எப்பவுமே இருட்டு. அதுபோல பூமியும் ஒரு காலத்துல நிறைய நேரம் இருட்டுல இருந்தது. அப்புறமா தான் இந்த பூமியை பிடிச்சிட்டு இந்த வராகமூர்த்தி இந்த இடத்த உட்காரு அப்படின்னு அந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கு நட்டனர்களை கொண்டு உட்கார்த்தினார் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல. அதனால தான் இங்க ஓர்வப்ரா அப்படின்னா ஒன் ஹூ இஸ் ஏன்ஷியன்ட், ரொம்ப பழசு, முதிதையானவள். அது என்ன லலிதா சஹஸ்ரநாமத்துல திருநாமம் இருக்கு. பூர்வஜா திரிபுராம்பிகாயை நமஹா. பூர்வஜா எல்லாருக்கும் முன்னாடி பிறந்தவளாம், எல்லாரோட வயசானவள், இப்பேற்பட்டதான ஒரு சக்தி. அதனால ஓர்வப்ரா அப்படின்னா ஹே பகவதி, எல்லாருக்கும் முன்னாடி இருக்கக்கூடியவளே, எல்லாத்துக்கும் ஆரம்ப காலத்திலிருந்து பிரைமோடியல் டைம் சொல்லுவாள்வா, ஓம் என்கிறதான பிரணவ மந்திரத்துக்கு முன்னாடி டைம், அந்த காலத்திலேருந்தே நீ இருந்துட்டு இருக்காய். இருட்டில்லாத பிரபஞ்ச உலகம் பிரம்மாண்டமே இல்லை. எங்க பாரு இருட்டு தான் இருக்கு. அபூர்வம் கொஞ்சம் 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 இடங்கள்ல மட்டும்தான் இந்த பிரகாசம் இருக்கு. அமர்த்தியா மரணமே இல்லாத நிலை, திவ்யத்துவம் இருக்கக்கூடியது. எக்காரணத்தாலும் மரணம் இல்லை உனக்கு. பாருங்க, சூரியன் இல்லை அப்படின்னா எப்பவுமே இருட்டுதான். சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்துக்கு இருட்டு மாறும், திரும்பி இருட்டு வந்துடுறது. அதனால அமர்த்தியா நிவதோ. நிவதோ அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் நிவாசம் செய்யக்கூடியவள், எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியவள். நிவதோ தேவ்யா, தேவி வடிவமான உன்னை. துவதா. துவதா அப்படின்னா ரொம்ப எலிவேட்டட் பொசிஷன், உசந்த நிலைக்கு எடுத்து செல்கின்றவள். ஜோதிஷா. ஜோதிஷா அப்படின்னா பிரகாசம் இருக்கக்கூடியதான தத்துவம், பிரில்லியன்ஸ் சொல்லுவாள்வா. ரொம்ப லைட்டு வித் பிரில்லியன்ஸ், லைட்டு வித்தவுட் பிரில்லியன்ஸ் உண்டு. இப்போ 15 வாட் பல்பை போட்டால் என்னத்த பிரகாசம் இருக்கும்? அந்த பல்பு எங்கே இருக்குது? நம்ம தேடி நடக்கணும். அதே 60 வாட் பல்பு 120 வாட் பல்பு போட்டாச்சுன்னா ரூம் பூரா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்கும் கலர் அல்லவா. அப்போ அதனால இது வெரி ஸ்பெசிஃபிக். த லைட் வித் பிரில்லியன்ஸ், பிரகாசம் இருக்கக்கூடியது, அதிப்பிரகாசமாக ஜொலிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிக்கணும். ஜோதிஷா பாததே. பாததே அப்படின்னா பிரகாசிக்கக்கூடியதான தத்துவம், இல்யூமினேஷன். தமஹா, தமஸ் என்றால் தமோ குணம் அல்லது இருட்டு, டார்க்னஸ், மாயை, இல்யூஷன் அப்படிலாம் வச்சுக்கலாம். இதை ஒரு மனுஷனுடைய உடம்புல பயம் ஏற்படுறதுக்கு ஒரு காரணம் தமசு, அஸ்ரத்தை ஏற்படுறதுக்கு ஒரு காரணம் தமசு, லேசினஸ் ஏற்படுறதுக்கு ஒரு காரணம் தமசு. சப்போஸ் பை மிஸ்டேக் எங்கேயாவது படுத்து தூக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய டேஞ்சர் பாருங்க. நாம் எங்கே தூங்குறோம் நமக்கு தெரியணும். செக்யூர்டு பிளேஸா அன்செக்யூர்டு பிளேஸா. நம்ம இங்கே படுத்து தூங்கினோமானா நமக்கு தூக்கட்டும் தெரியாது, யாராவது தூக்கி எடுத்துட்டு போயிடுவா. அது காரணம் என்ன? தமசு.
அதுதான் இக்னரன்ஸ். இக்னரன்ஸ் அப்படின்னா ஞானம் இல்லை. எந்த இடத்த படுத்திருக்கோம் நமக்கு தெரியல அப்படின்னா தெரிய வேண்டாமா? ஸோ இங்கே அம்பாள்கிட்ட சொல்கிறா, அம்மா நீ மரணமில்லாதவள், நித்திய நாயகி, எல்லா தெய்வங்களுக்கு முன்னாடி பிறந்தவள், எல்லா தெய்வங்களுக்கு முன்னாடியே இருந்தவள்னு சொல்லிக்கலாம். பிறந்தவள்னு சொல்றது கூட கொஞ்சம் லோ கிரேடு. எல்லா தெய்வீக சக்திகளும் இந்த பிரபஞ்சத்தில் நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடியவள் நீ. உன்னுடைய பிரசன்ஸை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறார்கள் பை பர்த். பிறவியிலிருந்தே ஒரு குழந்தைக்கு தன் தாயாருடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்க முடியாது. யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அம்மாவையும் அப்பாவையும் பெற்ற குழந்தை எப்படி தைரியமாக வாரி கட்டி அணைத்துக்கிறதோ, எப்படி தைரியமாக ஒரு உடம்பிலிருந்து இன்னொரு உடம்புக்கு உட்காந்துக்கிறதோ, அதே நேரம் வெளியிருந்து யாராவது ஒருத்தர் அந்த குழந்தை கண்ணாபினா கத்த ஆரம்பிச்சிடும், அழுதுண்டு பயந்துண்டு. ஆனால் சொந்தம் தாயாரையும் தந்தையும் கட்டி அணைத்து கொள்ள பயப்படுறதில்லை. அதுதான் சேஃப்டி அப்படின்னு அதுக்கு மனசுக்குள்ள தோன்றது. யார் சொல்லி கொடுத்தாய்? இந்த பிரபஞ்சத்தில் பை டிஃபால்ட் நமக்கு தாய் என்று கூட்பதற்கும் தாய் என்கிறதான நம்பிக்கை வழியாக அந்த தாய் என்னை காப்பாற்றுவாள் என்கிறதான அந்த உறுதியான நம்பிக்கையும் இயற்கையாகவே நமக்குள்ள சேர்றதான ஒரு மகாசக்திக்கு பேர் செல்ஃப் இல்யூமினேஷன். சொந்தம் சுயம் பிரபையாக இருக்கக்கூடியவள் தேவி அந்த ஞானத்தை தூண்டி விடுகிறாள் சரீரத்துக்குள்ள. அதில் இருக்கிறதான மகத்துவம். அதனால்தான் மரணமில்லாதவளே, நித்தியானவளே, அமரத்துவம் இருக்கக்கூடியவளே, அனைவருக்கும் முன்பு இருக்கக்கூடியவளே, எல்லா பிரகாசத்துக்கும் பிரகாசமாக இருக்கக்கூடியவளே, ஒரு பொருள் இருக்கு இல்லை என்று உணர்த்தி காட்டியவளே அப்படிங்கிறத அர்த்தமில்லாது கொண்டு உன்னுடைய சுயம் சக்தியினால சுயம் பிரபையாக பிரகாசிக்கக்கூடியவளே, அஜ்ஞானத்தை விளக்கக்கூடியவளே, இருட்டை அகற்றக்கூடியவளே. அப்ப ராத்திரிங்கிறதான தேவியினுடைய மகத்துவத்தை இந்த 2வது ஸ்லோகத்தில் வியாக்கியானம் செய்கிறார். இந்த ராத்திரி என்பவள் எவ்வளவு சக்தி வாழ்ந்தவள். நம்பர் 1 அஜ்ஞானத்தை விளக்கக்கூடியவள், இருட்டை இல்லாமல் டிசால்வ் பண்ணக்கூடியவள், இல்லாமல் பண்ணக்கூடியவள், இராடிகேட் பண்ணக்கூடியவள், டிஸ்பெல் பண்ணக்கூடியவள், டார்க்னஸ் அப்படிங்கிறதான தத்துவத்துக்கு மதிப்பே இல்லாமல் செய்யக்கூடியவள் இந்த தேவி. ஸோ அந்த இருட்டை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். அந்த இருட்டு அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் 12 ஹவர் நாம் அம்பாலோடு சேர்ந்து இருக்க போகிறோம், ராத்திரிங்கிறதான தேவியோடு நாம் சேர்ந்து உறங்க போகிறோம் என்கிறதான உத்தமமான ஒரு நம்பிக்கை இந்த சீடனுக்கு அல்லது இந்த பக்தனுக்கு இருக்க வேண்டும். 3வது ஸ்லோகம், நிரு ஸ்வசாரம் அஸ்கிருதோஷம் தேவ்யாயதி அபேத ஹாசதே தமஹா. நிரு அப்படின்னா இல்லாத தத்துவம், அதாவது வித்தவுட். ஸ்வசாரஹா, ஸ்வசாரஹா அப்படின்னா தன் கூட இருக்கக்கூடியவள், தன்னோட பிறந்தவள், தன்னோட சேர்ந்து இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதான அர்த்தம் எல்லாம் சொல்லலாம். ஒரே சக்தியிலிருந்து பிறந்தவர்கள் அப்படிங்கிறதான அர்த்தம் உண்டு. ஸ்வஸ்வாராதான் சம்சாரம் ஆகிறது. சம்சாரம் என்றால் மனைவி, கணவன், குழந்தைகள், தாய், தந்தை, இதெல்லாம் சம்சாரம் அல்லவா? அதுபோல ஸ்வஸ்வாரஹா, ஸ்வசுரம்னு சொல்லுவார்கள் அல்வா, மனைவி கணவனுடைய பேரண்ட்ஸுக்கு, அது மாதிரி. ஸ்வஸ்வாரஹா மஸ்கிருதா, மறைந்திருக்கக்கூடியதான ஒரு சக்திக்கு தெளிவாக புரிஞ்சுக்கக்கூடியதான ஒரு சக்தி. மஸ்மிருதா அப்படின்னா அந்த தெரிய வேண்டியதான விஷயத்தை மறைக்கக்கூடியதான ஒரு சக்தி. அது ரிவர்ஸ் சைடுன்னு அர்த்தம். எப்பது மறையிறது? எப்போ இந்த அஜ்ஞானம் அல்லது இந்த பயம், நம்மளுடைய அஜ்ஞானம் எப்போ மறையிறது அப்படின்னா உஷசாம். உஷசாம் அப்படின்னா உஷா என்கிறதான தேவி, உஷக்காலம் ஒன்று இருக்கல்லவா, அந்த உஷக்காலம் என்பது இந்த ராத்திரி தேவியினுடைய சகோதரியாம், சிஸ்டர் அப்படின்னு இந்த மகர்ஷி சொல்றார். இந்த குஷிக மகர்ஷி சொல்றார், உன்னுடைய சிஸ்டர், உன்னுடைய சகோதரி என்கிறதான உஷா தேவி, தேவ்யாகா, தேவியினுடைய ஆயதி, when she comes, ஆயதி அப்படின்னா எப்போ அந்த உஷா தேவி எழுந்து தலை நிவர்ந்து பார்க்கிறாளோ, எழுந்து வருகிறாளோ, அபேதகா அந்த நேரத்தில் அபேதம் டிரைவ் அவே, எல்லாத்தையும் ரிமூவ் பண்றா. எதையெல்லாம் ரிமூவ் பண்றா அப்படின்னா ஹாசதே, அவளுடைய சிரிப்பினால வெடியற்காலம் பிறந்து விட்டது என்றதான் அர்த்தம். அந்த நேரத்தில் தமஹா, தமசெல்லாம் உடனடியாகவே அப்பிரத்யட்சமாகிறது, விலகி போகிறது. உன்னுடைய சகோதரியான உஷாதேவி எழுந்திருந்து தலை நிவர்ந்து அவளுடைய புன்சிரிப்பு வந்ததுமே இந்த பிரகாசமில்லாத இருட்டாக இந்த பிரபஞ்சம் பூராவும் இந்த இருட்டுக்குள்ள இருக்கிற அந்த டார்க்னஸை நிமிஷ நேரத்தில் ஷீ டிரைவ்ஸ் அவே, அதையெல்லாம் துரத்தி விடுறா. அப்போ பெரிய சிஸ்டருக்கு ரெஸ்ட் கொடுக்க போறா சின்ன சிஸ்டர். இப்போ குழந்தைகள் பிறந்த வீடுகளில் நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாள்வா. அப்போ பெரிய அக்காவுக்கு குழந்தை பிறந்தது. இந்த பெரிய அக்காவுக்கு எப்போ ரெஸ்ட் கிடைக்கும்? சின்ன அக்கா சித்தி ஆக்டிவ் ஆகிற நேரத்தில். ஸோ நிறைய வீடுகளில் பார்த்தோம்னா பெரிய அக்கா பெத்து போட்ட குழந்தை வளர்க்குறதே சித்தி தான். அப்போ பெரிய அக்காவுக்கு எப்போ ரெஸ்ட் கிடைக்கும்? சித்தி ஆக்டிவ் ஆகிற நேரத்தில். அப்போ சித்தி ஆக்டிவா இல்லை அப்படின்னா பெரிய அக்கா ஆக்டிவ் ஆகணும் இல்லையா? குழந்தை யாராவது பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஒரு குழந்தை,
நம்மளை ராத்திரி தேவி காப்பாற்றணும், இல்லைன்னா பகல் தேவி காப்பாற்றணும். 24 ஹவர்ஸ்ல பகல் பாதி ராத்திரி பாதி தான் இருக்கு. அதனால காலை தேவி காப்பாற்ற வேண்டும், இல்லது இரவு தேவி காப்பாற்ற வேண்டும். அப்போ மகர்ஷியர் சொல்ல வர்றார் அப்படின்னா, உன்னுடைய சகோதரியான உஷாதேவி தன்னுடைய முகத்திலிருந்து புன்சிரிப்போட வெளியே வந்ததும் உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கிறது. நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. ஏன்னா இரவு நேரம் பூராவும் கண் விழித்து கொண்டு என்னுடைய தூக்கத்துல எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாம என்னையும் இந்த மந்திரம் சொல்லுகிறவர்கள் எல்லாம் நீ காப்பாத்தினா இல்லவா, அதனால இப்ப உஷாதேவி வந்துட்டா, இனிமே நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிறார் மகர்ஷி. மகர்ஷினாலே கருணை வடிவம் இருக்கக்கூடியவர் மகான்கள். 4வது ஸ்லோகம். சா நோ அத்யா யஸ்யா வயம் நீ தே யோ மன்ன விஷ்மஹி விருக்ஷே ந வசதிம் வயஹா. சா அப்படின்னா இரவு தேவியான் நீ, இப்போ எங்களுக்காக, அத்யா உடனடியாகவே இன்னைக்கு, இப்போ, யஸ்யா யாருடைய ப்ரொடெக்ஷன் நாம் இருக்கோமோ, யாரோ வழியாக நாம காப்பாற்றப்படுகிறோமோ, வயம் அப்படின்னா எங்களுடையது, நாங்கள்ங்கிறதான அர்த்தம். நீ தே உன்னிடம் நாங்கள் சரணாகதி அடைகிறோம். we take the refuge உன்னிடம் அப்படிங்கிறதான அர்த்தம். யாமன்னு இரவு நேரத்துல தூங்குற நேரத்துல, விஷ்மஹி நாங்க சேஃபான ஒரு இடத்துக்கு வாசம் செய்ய செல்லுகிறோம். அதாவது எங்களுடைய குடில், எங்களுடைய வீடு, எங்களுடைய மனை, இல்லை எங்களுடைய ஆசிரமம், ஏதோ ஆகட்டும், அது உள்ள நாங்க சேஃபா படுத்துங்கிறதுக்கு விரும்புகிறோம். அது போலவே விருக்ஷே மரங்கள்ல, ந வசதிம் வயகா விருட்சங்கள் எல்லாம் வயகா அப்படின்னா பேர்ட்ஸ், பட்சிகள். இந்த பட்சிகள் எல்லாம் என்ன பண்ணும், சூரிய அஸ்தமனம் ஆகிறதுன்னு பார்த்ததுமே எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கூப்பிடும், வாங்க 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 அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து போய் அவளுடைய நெஸ்ட் இருக்கே, அந்த ஒரு கூடு, அது உள்ள எல்லாருமே படுத்து தூங்கிடுவா. அடுத்த நாளைக்கு சூரியனுடைய காலையில இந்த உஷா எழுந்திருந்த வர வரையில் எல்லாரும் சேர்ந்து போய் ஒத்துரிமையோட அவாவா கூட்டுக்குள்ள போய் படுத்து தூங்குறதான வழக்கம். அவங்க என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னா, அதுல உத்தமமான சேஃப்டி என்பது மரத்துக்கு மேல கூடு கட்டி வாடுறது. கீழே இருந்தா பாம்புக்கு எல்லாம் உத்தரம் பண்ணிடும், கீழ் ஜாதிகள் எல்லாம். அல்ல மற்ற விலங்குகள் எல்லாம் பீஸ்ட் எல்லாம் இருக்கு, பெருசு பெருசு நரி, புலி, இது எல்லாம் ஓனான், இதுகெல்லாம் அட்டாக் பண்ணிடும். அப்ப இவங்கள்ட்ட இதெல்லாம் தப்பிக்கிறதுக்காக இவங்க மரத்து மேல கூடு கட்டி வாழ்கிறார்கள். அது போலவே நாங்க என்ன பண்றோம், ஒரு வீட்டுக்குள்ள தாமசத்துக்கு செல்கிறோம் சேஃப்டிக்காக. இந்த நீ காப்பாற்ற மாட்டாங்கிறதா நம்பிக்கை இல்ல, நீ காப்பாத்துக்கிறாய்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடியதான தாக்குதல் இருக்கல்லவா, காற்று, பனி, இந்த மாதிரி இருக்கிறதான பிரச்சனை, இதுல இருந்தெல்லாம் காப்பாத்திக்கிறதுக்காக நாங்க ஒரு ஷெல்டர் போட்டு அதுக்குள்ள படுக்க விரும்புகிறோம். அந்த சக்தியான நீ, நாங்கள் எப்படி உன்னிடம் அடைக்கலம் அடையிறோமோ, அப்ப நீ எங்களை இரவு நேரம் காப்பாத்துகிறாயோ, அது எப்படி இருக்கு அப்படி என்றால், கிளிகள் எல்லாம் மரத்துக்கு மேல அவங்களுடைய கூட்டுக்குள்ள சேஃபா தாமசம் செய்யற மாதிரி நீ எங்களுடைய இரவு பகல் 2 நேரத்திலையும் எங்க கூடவே இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும், எங்களுக்கு சுகமான நல்ல நித்திரையை தர வேண்டும், நாங்கள் தைரியமாக தூங்க வேண்டும் என்கிறதான ஒரு விண்ணப்பத்தை சொல்லுகிறார். 5வது மந்திரம் சொல்றார். நிக்ராமாசோ அவிக்ஷதா நி பத்வந்தோ நி பக்ஷினஹா நி சேனா சஞ்சிதர்த்தினஹா. நிக்ராமாசோ, நிக்ராமாசோனா கிராமத்துக்குள்ள வாசம் செய்யக்கூடியவர்கள், அதாவது வில்லேஜஸ், குடும்பங்கள்லாம் நடத்தக்கூடியதான ஹவுஸ் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையாவா, வாசம் செய்யக்கூடியவள், அதுதான் நிக்ரமாசோ. அவிக்ஷதா, அவிக்ஷதா அப்படின்றால் நாற்காலிகள், மாடு, ஆடு, நாய், கேட்டில் மொத்தமா சொல்ல போறோம். அவிக்ஷிதா நீ, அவங்களெல்லாம் கூட பத்வந்தோ, பத்வந்தோ அப்படின்றால் பாதத்தை வைத்து அடக்கக்கூடியவர்கள், 6 மனிதர்கள், அதுபோல சில விலங்குகள் எல்லாரும் உண்டு. இல்ல பாதங்களை வைத்து நடக்கக்கூடியவர்கள், பாம்பில்லேன்னு அர்த்தம். எல்லாரும் செட்டில் டவுன் பண்ணிக்கிறா தாமசத்துக்காக. இரவு நேரம் வந்ததுமே அவங்க கூட்டுக்குள்ள உட்காரணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. பக்ஷினஹா பட்சிகள் எல்லாம் சேனா சஹா. இந்த சேனன் அப்படின்னா ஈகிள், இரவு நேரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடியதான, இந்த இருட்டு நேரத்தில் கண்காடக்கூடியதான ஈகிள் இருக்கல்லவா, பருந்து வம்சத்தை சேர்ந்தது, கழுகு. அவங்கள்ட்ட இதெல்லாம் தப்பித்துக் கொள்வதற்காக இந்த பட்சிகள் எல்லாம் கூட்டுக்குள்ள அமர்ந்து விடுகிறது. சஞ்சிதர் தினகா, யாரெல்லாம் சாப்பாடு விரும்பி அலைகிறார்களோ அவர்கள் எல்லாம், சாப்பாட்டுக்காக சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு அலைகிறார்களோ அவர்கள் எல்லாம் தன்னுடைய உணவுக்கு பிறகு சேஃபான ஒரு இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார்கள். அது போலவே தட் இன்க்ளூட்ஸ் ஹியூமன்ஸ் அப்படின்னு அர்த்தம் அவர் சொல்றது. பசுபக்ஷி மிருகாதிகள் மட்டுமல்ல, மனிதர்களான நாங்கள் கூட அந்த மாதிரி உன்னை நம்பிந்து உன்னிடம் அடைக்கலம் அடைந்து இரவு தூங்க முயற்சி செய்கிறோம். இரவு நேரம் வந்ததுமே பசுபக்ஷ மிருகாதிகள், இருகாலிகள், மனிதர்கள், குடும்பஸ்தர்கள்,
கால்களை வைத்து நடக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் அவங்களுடைய வீட்டுக்குள்ள திரும்பி நித்திரையை ஸ்வீகாரம் பண்ணிட்டு நல்லபடியா தூங்கி ஐஸ்வர்யமாக மறுநாளைக்கு இருந்து சத்கர்மா பண்ணணும் அப்படிங்கிறதான எண்ணத்தோட தூங்கி இருந்திருக்க விரும்புகிறார்கள். இதே போலதான் பசுபக்ஷி மிருகாதிகளும் அதாவது அவங்களுடைய கூட்டுக்குள்ள போய் அடங்கி விடுறது. எதனால அப்படின்னா, இரவு நேரத்துல சாப்பாடு தேடி நடக்கக்கூடியதான சில மிருகங்கள்லாம் இருக்கல்வா, அவர்கள்ட்ட எல்லாம் காப்பாற்றிக் கொள்வதற்காக கூட்டுக்குள்ள அடைந்து எப்படி வாழ விரும்புகிறார்களோ அது போலவே நாங்களும் எங்களுடைய வீட்டுக்கு திரும்பி நாங்கள் சயனம் செய்ய முயற்சி செய்கிறோம். அதனால் ராத்திரி தேவி நீ எங்களை காப்பாற்ற வேண்டும். 6வது ஸ்லோகம். யாவயா விருக்கியம் விருக்கம் யவயஸ்தேன மூர்மே அதா ந சுதரா பவா. இந்த 6வது ஸ்லோகத்துல யாவயா அப்படின்னா எந்த ஒண்ணு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுமோ, டிரைவ் அவே பண்ணுமோ, அதாவது எல்லாத்தையும் துரத்தி விடுமோ. விருக்கம் அதாவது இந்த வைல்டு லைஃப்ல இருக்கக்கூடியதான வூல்ஃப் இருக்கு, ரொம்ப குருவாலிட்டி இருக்கக்கூடியதான கழுகு இருக்கு. இவங்கெல்லாம் இரவு நேரத்துல தங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தேடி நடக்கிறார்கள். எவையகா அசேனா திருடர்கள் திருட வேண்டும் என்று நினைத்து அவங்கெல்லாம் இரவு நேரத்துல திருட்டு வேலைக்கு போறார்கள். உண்மையே அந்த நேரத்துல நீ என்ன பண்ண அப்படின்னா, உண்மையே அப்படின்னா எப்பவும் விழித்துக் கொண்டிருக்கக்கூடியவளே, எப்பவும் சட்டுன்னு ஒரு சின்ன சத்தம் கேட்டால் உடனடியாகவே அலர்ட்டா அங்க தன்னுடைய பிரசன்ஸை காட்டக்கூடியவளே. அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா, எங்களை சுத்தரா அப்படின்னா கிராஸ் பண்ண வைக்கிறது. இப்ப சம்சாரத்திலிருந்து தாவ வைக்கிறது, ஆபத்திலிருந்து தாவ வைக்கிறது, எந்த விதமான இடையூறுகள் இருந்தும் நம்மளை காப்பாத்துகின்றதாக ஒரு செயல். அப்பேற்பட்டதான ராத்திரி தேவி எங்களை நீ எப்பொழுதும் காப்பாத்துவாயாக. ஹோ ராத்திரி தேவி மகா திரிபுர சுந்தரி, குறுநரி, புலிகள், சிங்கங்கள் போன்ற நாட்பாதம் இருக்கக்கூடியதான பெரிய 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 பீஸ்டுகள்லாம் இருக்கே, மாம்சத்தை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு இரவு பூராவும் சுத்துகின்றதான ஜந்துக்கள், இவர்களிடமிருந்து எங்களை காப்பாத்து. அதை தவிர்த்து திருடர்களிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். திருடர்கள் ரொம்ப மோசமானவர்கள். அவங்க திருட்ட யாராவது கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துருவா அரசங்கிட்ட அப்படின்னா அந்த யாரு பார்த்தாலும் அவனையும் போட்டு தட்டிடுவான். அதனாலேயே திருடர்கள் ரொம்ப டேஞ்சர். எல்லாம் தெரிஞ்ச நீ சர்வஜானியாகவும் சர்வ வியாபியாகவும் இருக்கக்கூடியதான நீ, ஏன்னா இருட்டு எல்லா இடத்துலையும் வேகம் பூந்துக்குமே. நான் முன்னாடி சொன்னேன் இல்ல, இருட்டு எப்பவுமே இருக்கு. இருட்டுக்கு மேலதான் பிரகாசம் கொஞ்சம் பிரகாசிக்கிறது, கொஞ்சம் நேரத்தை அந்த பிரகாசம் அணிந்து விடும். அப்ப இருட்டு வில் ஸ்டார்ட் டாமினேட்டிங். அதனாலதான் நீங்க அந்த மாதிரி அர்த்தத்தை சொல்றாரு. நீ என்ன பண்றாய், எங்களை காப்பாத்தினா மட்டும் போராது, எங்களுக்கு ஐஸ்வர்யம் தான் மட்டும் போராது, எங்களை இந்த பயத்திலிருந்து நிரந்தரமாக காப்பாற்றும். சேஃபான அமரத்துவம், சன்செட் இல்லாத இடம், அப்பேற்பட்டதான இடத்துல எப்பவும் நித்த பிரகாசமாக இருக்கக்கூடியதான ஞான உலகத்துக்கு எங்களை எடுத்து செல்லுவாயாக. அதாவது எங்களுக்கு மோட்சத்தை கொடு அப்படிங்கிறதான ஒரு இன்டைரக்ட் சே. 7வது ஸ்லோகம். உபமா பேபிசத்தமஹ கிருஷ்ணம் வியக்தமஸ்திதா உஷ ரிணேவா யாதயா. உபா அப்படின்னா பக்கத்துல, உபா உபனிஷத்து அப்படின்னு உபா பக்கத்துல, மா என்ன அல்லது எங்களை பேபிசத் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றது, வியாபிக்கிறது. இருட்டு எது வியாபிக்கிறது? இருட்டு தான் எல்லா இடத்தையும் சுத்தி இருக்கு. கிருஷ்ணா அப்படின்னா கருப்பு வர்ணம் இருக்கக்கூடியது, டார்க் பிளாக் கலர் அப்படின்னு அர்த்தம். வெக்தம்னா கிளியர், மேனிஃபெஸ்ட் ஆகிறது, விசிபிள் ஆக, கிளீனா தெரியறது. எப்போ? அஸ்திதா உஷா ரிணேவா. உஷா வந்ததுமே இந்த டார்க்னஸ் அப்படிங்கிறதான இருட்டு, அதாவது இரவு ஆட்டோமேட்டிக்கா இல்லாம போகிறது. அத மாதிரி எங்களுடைய இந்த உடம்புக்குள்ள ஞானம் அப்படிங்கிறதான இந்த உஷா தேவியை உணர வைத்து எங்களை சுற்றி இருக்கக்கூடியதான அந்த அஜ்ஞானத்தை விலக்கி ஞான வடிவமான உன்னுடைய உத்தம தரிசனத்தை காண்பதற்கு எங்களை அனுகிரகம் செய்வாயாக. எப்படி இருட்டு பிறந்து இந்த பிரபஞ்சம் பூராவும் பறந்து கிடக்கிறதோ, அந்த இருட்டை ஓவர் கம் பண்றதுக்கு, அதை விரட்டி ஓட வைக்கிறதுக்கு பிரகாச ரூபமான உஷாதேவி எழுந்து வரா மாதிரி அதுக்கு ஒரு உணவு கொடுக்கிறார். ஒரு கடன்காரனுக்கு ரிணம் அப்படின்னா கடன், கடன்காரனுக்கு கடத்தை வீட்டுறதுக்கு யாராவது உதவி செய்தார்களானா, ஒரு பெரும்பாலும் ஒரு பெரிய ஒரு பணக்காரன் எனக்கு இந்த பணத்தை திருப்பி தர வேண்டாம், இந்த பணத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்தா அவன் ரொம்ப ஈஸியா போய் யாரிடமிருந்து கடன் வாங்கினானோ அவனுக்கு திருப்பி கொடுத்து கடபாதத்தில் விட்டு விமோசனம் கிடைக்கிறது. அதுபோல நமக்கு ஜென்மாக்கள்ல பலவிதமான பாவங்களை எல்லாம் செஞ்சு அபரிமிதமான பாவ பண்டாரங்களோட நாம் சுமந்து வாழ்கிறோம். அந்த பாவ செயல்களுக்கு காரணமான கர்மாவை செஞ்சு வாழ வேண்டியதான யோகம் ஏற்படுகிறது. அதனால சில பேருக்கு புண்ணியம் கிடைக்கும், பாவம் கிடைக்கும். ஸோ திரும்ப 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 பாவம் செய்ய செய்ய பாவம் அதிகமாகும், புண்ணியம் கம்மியாயிட்டே வரும். பாவம் கம்மியாகி புண்ணியம் அதிகமாக வேண்டும். அப்படியானா தான் நல்வாழ்வு ஏற்படும். அதுக்கு நீ
இன்று இரவு நான் தூங்குற நேரத்துல இந்த ராத்திரி சுக்தத்தை ஜெபம் செஞ்சு உன்னை என்னோடையே சேர்த்து நான் தூங்குற நேரத்துல ஐஸ்வர்யம்னு ஃபர்ஸ்ட் சோத்திரம் சொன்னால்வா, ஐஸ்வர்யம் செய்யதா அப்படின்னு. அந்த ஐஸ்வர்யம் அப்படிங்கிறதான ஆசீர்வாதத்தை தந்து எனக்கு பரிபூர்ணமான ஞானத்தை தந்து என்னுடைய இந்த கர்ம வினை அப்படிங்கிறதான கடனை ஒழிஞ்சு போறதுக்கு எனக்கு அனுகிரகம் செய்வாயாக அப்படிங்கிறதான அர்த்தம். 8வது ஸ்லோகம். உப தே கா இவா ஆகரம் இவாகரம் ரிணீஸ்வா துஹித உர்தீவஹா ராத்திரி ஸ்தோமம் ந ஜிக்ருஷே. உபானா பக்கத்துல தே நீ, கா சத்தியமாக, கா அப்படிங்கிறதான மந்திரத்துக்கே கதி, கமம், காயத்ரி, கங்கா, இது புனிதத்தன்மை இருக்கக்கூடியதான அக்ஷரத்துல கா அப்படிங்கிறதான மந்திரம் வருது, ககாரம். இப்ப ககாரம் என்றால் ஒரு சத்தியம் என்றதான் அர்த்தம் உண்டு. இவா நிச்சயமாக, ஆகாரம் எப்போ என்னோட சேருகிறதோ, ஆகாரம் அப்புறம் எப்போ என்ன அப்ரோச் பண்றதோ ஆகாரம். பிரணீஸ்வா, பிரணீஸ்வா அப்படின்னா ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது. தேஹிதாகா, தோஹிதா அப்படின்னா டாக்டர். தோஹிதாங்கிற வார்த்தையில தான் டாக்டர் அப்படிங்கிறதான் இங்கிலீஷ் வார்த்தை வந்திருக்கு. அதான் சகோதரி அல்லது புத்ரி. அந்த புத்திரி எப்பேற்பட்டவள் அப்படின்றால் திவா. திவா என்றால் இங்க சொர்க்கம் என்றதான் அர்த்தம் உண்டு, ஹெவன் அல்லது இந்த ஆகாயம். அந்த ஆகாயத்தினுடைய புத்திரியாக நீ தோன்றியிருக்காய் அப்படின்னு சொல்லுகிறார். ராத்திரி, அந்த ராத்திரிங்கிறதான தேவி நீ யார் தெரியுமா? நீ இந்த சொர்க்கத்தினுடைய புத்திரி, இந்த ஆகாயத்தினுடைய புத்திரி. சோமம், நான் சத்தியமாக ஒன்னை மட்டுமே நம்பி உன்னிடம் அடைக்கலம் அடைந்து நீ என்னை காப்பாற்றுவாய்ங்கிறதான பரிபூர்ண நம்பிக்கையோட உன்னிடம் சரணாகதி அடைந்திருக்கேன். அதனால் நீ என்னை ஸ்வீகாரம் பண்ணி கொள்ள வேண்டும், எனக்கு நீ ஷெல்டர் தர வேண்டும், என்னை நீ ஆசீர்வாதம் தர வேண்டும். எப்படி என்றால், ஒருத்தருக்கு பிக்ஷை கொடுக்கவோ தானம் கொடுக்கவோ செஞ்சா வாங்கிக்கிறார்களோ, ஜிக்ருஷே, யார் ஒருவர் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்களோ, ஒருத்தர் கொடுத்தா இன்னொருத்தர் வாங்கிக்கிறதுக்கு இருக்கணுமே, வாங்கிக்கிறதுக்கு யாரும் இல்லை என்றால் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பெரிய மனசு இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த மந்திரத்தை சொல்லி வர்றார் அப்படின்னா, ஹே தேவ கன்யகே, சொர்க்கத்தினுடைய புத்திரியாகி இருக்கக்கூடியதான தேவி, நான் சத்தியமா மனசா வாச்சா கர்மனா உன்னை நம்பி உன்னிடம் அடைக்கலம் அடைகிறேன். என்னை நீ ஸ்வீகாரம் பண்ணிண்டு உன்னோட சேர்த்துண்டு அனுகிரகம் செய்வாயாக. உன்னை அப்ரோச் பண்றதும் நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறதும் எப்படி இருக்கு என்றால், ஒருவர் கொடுக்கறதுக்கும் இன்னொருத்தர் வாங்கிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கிற மாதிரி நமக்குள்ள இருக்கிறதான அந்த பந்தம், ரிலேஷன்ஷிப் அப்படி அமைய வேண்டும். ஸோ நான் என்னை நீ காப்பாத்துமா அப்படின்னு சொல்ற நேரத்திலே நீ கையெடுத்து என்னை கட்டி அணைத்து, என் குழந்தாய் நான் உன்னை காப்பாத்துக்கிறேன், தைரியமாக தூங்கு. இன்னைக்கு தூங்குற நேரத்திலே உனக்கு நல்ல கனவுகளை எல்லாம் உற்பத்தி பண்ணி, உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய புத்திக்குள்ள பூட்டி, நல்ல விதமான தத்துவங்கள் எல்லாம் உன்னுடைய உடம்புக்கு நான் தந்து, நீ நாளைக்கு உஷாவர காலத்தில் இருந்தே உன்னுடைய அஜ்ஞானாதிகள் எல்லாம் போய் பரிபூர்ணமான ஒரு ஐஸ்வர்யவானாகி நீ வாழ்வாய். அதனால இந்த ராத்திரி சூக்தத்தை ஜெபம் செஞ்சு பராசக்தியை ராத்திரிங்கிறதான தேவியினுடைய வடிவத்துல 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, ராத்திரி தேவி என்பவள் உஷா தேவியினுடைய சகோதரியாகவும் அதுபோலவே சொர்க்கத்தினுடைய புத்திரியாகவும் 2 விதமாக ராத்திரி தேவியை நாம் தெரிந்து கொண்டு புரிஞ்சுண்டு அந்த சக்தியினுடைய இந்த வைதீகமான முறையில் அந்த வேத மந்திரத்தை உச்சாரணம் செய்வதனால நமக்கு அந்த அம்பாளினுடைய அனுகிரகம் மட்டுமல்ல, பலஸ்ருதி என்ன சொல்றது அப்படின்னா, ராத்திரி சூக்தம் ஜவேத்ராத்ரௌ, யாவொருவர் இரவு நேத்திரத்துல இரவில இந்த ராத்திரி சூக்தத்தை ஜெபம் செய்வார்களோ, ஜபாத்ராத்ரௌ திரிவாரம் ச தினே தினே, 3 வாரங்கள் தினமும் ஜபம் செய்வார்களால், 3 வாரம் என்றால் 21 நாள் ஆகிறது. பூத பிரேத பிசாசாதி சோர சர்ப்பாதி நாசனம், பூதம் பிரேதம் பிசாஜம் இவர்களுடைய தொல்லைகளிலிருந்து சோர சர்ப்பாதி நாசனம். சோரன் என்றால் திருடன், சர்ப்பம் என்றால் பாம்பு போன்றவர்கள் தீண்டுறது, விஷஜந்துக்களுடைய தீட்டலினால மரணம் ஏற்படலாம். அதெல்லாம் இல்லாம இந்த பாவங்கள் எல்லாம், இந்த பாவ செயல்கள் எல்லாம் இல்லாமாயி அவர்கள் பரம சௌக்கியமாக சந்தோஷமாக ஐஸ்வர்யவானாக வாழ்வார்கள் அப்படின்னு பரசுரி சொல்றது. இது வைதீக ராத்திரி சூக்தம் சமாப்தம். அஸ்ய ஸ்ரீ ராத்திரி சூக்தஸ்ய குஷிக ரிஷிஹி ராத்திரீர் தேவதா காயத்ரி சந்தः ஜெகதம்பா பிரீத்தர்த்தே சப்தசதி பாடாதௌ ஜபே விநியோகः. ஓம் ராத்திரி விக்யதாயதி புருத்ரா தேவ்ய க்ஷிபிஹி விஸ்வா அதிஸ்ரியோதிதः ஓர்வப்ரா அமர்த்யா நிவதோ தேவ்யூம் த்வதः ஜோதிஷா பாததே தமஹ நிரு ஸ்வசாரம் அஸ்கிருதோஷசம்
देव्यायति अपेद हासते तमः सा नो अद्य यस्या वयं नि ते यामन्न विस्महि वृक्षे न वसतिं वयः निग्रामसो अविक्षता नि पध्वन्दोनि पक्षिणः नि सेना सञ्जिदर्तिनः यावया वृक्यं वृकं यवयस्तेर्न मूर्मे अधा न सुतरा भव उपमा पेपिसत्तमः कृष्णं व्यक्तमस्तिता उष ऋणेव यातया उपा ते गा इवाकरं वृणीष्वा दुहितर्दिव रात्रिस्तोमं न जिगृषे फलश्रुति रात्रिसूक्तं जवेद्रात्रौ त्रिवारं च दिने दिने भूतप्रेत पिशाचादि चोर सर्पादि नाशनम् इति दैवीक रात्रिसूक्तं समाप्तं। सर्वं जगदम्बार्पणमस्तु। हरिः ओं। हर हर नमः पार्वतीपते हर महादेव। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द गोविन्द। ओं पराशक्ति माता की जय।